கோயம்புத்தூர்ல வந்து சோசியல் சர்வீஸ்னு ஒரு பெரிய இது இருக்கு சார். ரொம்ப எளிமையான மக்களுக்கு அங்க சாப்பிடக்கூடிய இது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து ஒரு பெரிய கியூ இருக்கும். அங்க வந்து அப்படியே பால் தளதளன்னு கொதிக்குது. இந்த பக்கம் அப்படியே டிகாஷன் அப்படியே ஃபில்டர்ல இருந்து இறங்குது. அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் மேலேயும் கீழேயும் அந்த இதை ஆத்தும் போது அப்படியே பொன்னிறமா ஒரு நுரையோட கொடுத்தாரு சார். அந்த காஃபியை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் சார். நீங்க சொல்லலே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்கு சார். இது டீ தான் சார் தருவாங்க. ரெண்டாவது குடிக்கணும்னு நினைப்பேன், வெக்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். கேட்டு வாங்கி குடிக்கிறது. ஓ, ரெண்டாவது டீ கேட்க குச்சமா இருக்கும். என்ன நினைப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு அந்த டம்ளர்ல அரை டம்ளர் தான் கொடுப்பாங்க. குடிச்ச மாதிரியா இருக்காது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த டீ. நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். உங்களை திருத்தவே முடியாது. ஐயா, நான் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறேன் ஐயா. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 வெள்ளியும் கூட நான் டீ சாப்பிட்டுக்கினே இருப்பேன் ஐயா. என்ன சொல்றீங்க? 6லேருந்து 12 வரைக்கும். ஆமாம், சாப்பிட்டுக்கினே. சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன். டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய டென்ஷன்லாம் அந்த டீ தான் எனக்கு குறைக்குது ஐயா. எவ்வளோ டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? எப்படியோ ஒரு நாளைக்கு 20-30 சாப்பிட்ருவேன். 20-30 சாப்பிடுவீங்க? ஆமாம், சாப்பாடு நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு நிறைய டென்ஷன் ஐயா. தம்பி, குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு. அதனால நான் வந்து அந்த சுமையெல்லாம் தாங்க முடியாத இதை சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் வந்து தாங்குற ஒரு சக்தி. கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். ஆமா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பெங்களூர்ல இருந்து பெங்களூர் சுத்துறதுக்காண்டியும் முக்கியமா காஃபி குடிக்கிறதுக்காண்டியும் போனோம். 240 கிலோமீட்டர்ஸ். அடங்கப்பா. காலையில 6:35க்கு பாப்பாவுக்கு வண்டி வந்துரும் வேனு. நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். முதல் வேலை ஒரு காஃபியை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரும் 15 நிமிஷம் அதுக்கு மட்டுமே நேரத்தை ஒதுக்கி பொறுமையா ஜிப் பண்ணி ருசிச்சு குடிப்போம். அதுக்கப்புறம் அந்த அரை மணி நேரத்துல வேலை முடியும் பாருங்க, கட 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 கடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த காஃபி மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் அதை தூக்கி வாயில ஊத்திட்டு வேலைக்கு போயிடுவேன் காலேஜ். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. காஃபினாவே சூடா இருக்கும், மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆறுன காஃபியாக இருந்தாலும் ரசித்து குடிப்போம். கரெக்டா சொன்னீங்க சார். காலையில நான் டியூட்டிக்கு கிளம்புறப்போ ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வச்சு ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருவேன் சார். அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள இங்க இந்த பக்கம் டீ ரெடி பண்ணிட்டு டீ அந்த ஃபிளாஸ்க்ல ஊத்தி டெய்லி நான் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறேன் டியூட்டிக்கு, அதே மாதிரி டீ ஃபிளாஸ்கோடயே தான் சார் கடந்த ஒரு 15 வருஷமா நான் டீயோட தான் டியூட்டி பண்றேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டீ எடுத்துட்டு போறீங்க போகல? எப்பவுமே எடுத்துட்டு போவேன் சார். டீ இல்லாம நான் ஒரு நாள் டியூட்டிக்கு போனதே கிடையாதுங்க. கடையில வாங்கி குடிச்சா அந்த டேஸ்ட் இருக்காது சார். ஓ, அப்படியா விஷயம். மத்தியானம்